ஹாய் மக்களே! வெல்கம் ராஜா டிராமாவல் 2.0 மக்களே! இன்னைக்கு ஒரு பிஎல் ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமா வந்து ஜாப்பனீஸ் ட்ராமா. அதனால ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க நம்ம எபிசோட்குள்ள போயிடலாம் டைரக்ட்டா. எபிசோட் ஸ்டார்ட்டிங்லயே ஒரு கோர்ட்ட தான் காமிக்கிறாங்க. அங்க கண்ணாடி போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். அவனோட பேரு ஷிவு. அந்த கோர்ட்ல நடந்துட்டு இருக்க கேஸ்ல ஷிவு தான் வந்து வின் பண்றாரு. அதனால அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அவர ரொம்ப பாராட்டிட்டே இருக்காங்க. அவனுக்கு சந்தோஷமா இல்லையோ என்னவும் தெரியல. அவன் கூட ஒரு அசிஸ்டன்ட்டா ஒருத்தன் இருப்பான். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். சந்தோஷப்பட்டுக்கிட்டு, "இங்க பாருங்க சார், நீங்க என்ன ரொம்ப கலக்கிட்டீங்க. ஒரு தாட்டியும் உங்கள்ட்டருந்து நான் நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன் சார். நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன்" அப்படின்ற மாரி. இந்த பையன் புகழ்ந்து தள்ளிட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கக்குள்ள, சிவு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான். "டேய்! நீ இன்னும் என்கிட்டருந்து முழுசா ஒண்ணுமே கத்துக்கலையா? ஒண்ணும் தெரியாத ஆளு என் கூட இருக்க தேவையில்ல. நான் உன்ன இப்பவே டிஸ்மிஸ் பண்ணி வேலைய விட்டு தூக்குறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "ஆ என்ன சார் சொல்றீங்க?" அப்படின்ற மாரி அவன் ரொம்ப ஷாக் ஆவுறான். ஆனா சிவுவோட சீனியர் இருந்துட்டு, "ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான்டா. நீ தான் 99வது ஆளு. உன்ன வேலைய விட்டு தூக்குறான் அவன். 100வது ஆளு யாருடா வரப்போறான்னு தெரியல." அப்படின்ற மாரி இங்க இவரு புலம்பிட்டு நிக்க, இந்த பக்கம் சிவா இருந்துட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள, பின்னாடி வந்து அவனோட வாய்ஸ் ஓவர் வந்துட்டு இருக்கு. "என்னன்னா இந்த ஜப்பான் நாட்டுல உள்ள பெரிய லா காலேஜ்ல நான் தான் வந்து டாப் ஸ்டூடெண்ட்டா செலக்ட் ஆகி வெளில வந்தேன். இப்போ ஒரு பெரிய லா ஆஃபீஸ்ல நான் பெரிய போஸ்டிங்ல இருந்துட்டு இருக்கேன். என்னோட 28 வயசுல இதெல்லாம் நான் சாதிச்சுட்டேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை. என்னன்னா எனக்குன்னு தனியா ஒரு ஆஃபீஸ் இருக்கணும். அத நான் வந்து வழிநடத்தணும்." அப்படின்றத இவனோட வாய்ஸ் ஓவர்ல சொல்லி முடியுது. அப்படியே இந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல ஒரு பார தான் காமிக்கிறாங்க. அங்க சிவுவும் அவரோட சீனியரும் இருந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கக்குள்ள, சீனியர் இருந்துட்டு அங்க வேலை செய்றவங்க ஒருத்தவங்க கிட்ட, "இந்த மாரி எனக்கு நான் ஒரு புதுசா அசிஸ்டன்ட் பார்த்துருக்கேன். அவன் ஒரு கே" அப்படின்ற மாரி ஃபோட்டோ காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கக்குள்ள, இந்த பக்கம் பக்கத்துல சிவு இருந்துட்டு மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, "இந்த மாரி எனக்கு வரப்போற அசிஸ்டன்ட் கேவா இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் அவன நல்லா பார்த்துப்பேன். ஆனா அவன் எனக்கு ஏத்த மாரி ஒபீடியன்ட்டா நடந்துக்கணும்." அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கல, பக்கத்துல சீனியர் இருந்துட்டு சிவ கூப்பிட்டு, "ஏப்பா சிவு, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லலாமா?" அப்படின்ற மாரி கேட்க, கேளுங்க" அப்படின்ற மாரி அவனும் சொல்றான். "நீ வேலைலாம் நல்லா தான்ப்பா பார்க்குற. நல்லா தான் வந்து வாதாட செய்ற. ஆனா என்ன, உனக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்லப்பா. அசிஸ்டன்ட்ட தக்க வச்சுக்க மாட்றியேப்பா. நீ இதோட 99 பேர விரட்டி விட்டுட்ட. 100வது ஒரு ஆள நல்லபடியா எடுப்பா" அப்படின்ற மாரி இவரு இங்க அட்வைஸ் குடுத்துட்டு இருக்க, இவனும் வந்துட்டு அப்படியே இந்த பக்கம் இஞ்சி தின்ன குரங்கு மாரியே கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான் சிவு. எனக்கு சிவ பார்த்து சிரிப்பு தான் வருது. அவனோட மூஞ்சியும் மூஞ்சலி மாரி இருந்தாலும் கொஞ்சம் மோசமான பையன் தான் போல. அப்படியே இவனும் சட்டன்னு எந்திச்சு பாத்ரூம்குள்ள போக, இவன் போறத ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். ஆனா அத முழுசா காட்ட மாட்டாங்க. யாரு பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இவனும் வந்துட்டு கையெல்லாம் கழுவிட்டு கண்ணாடிய பார்த்துட்டு இருக்கக்குள்ள, இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. பின்னாடி ஒரு வயசானவரு இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, "இங்க பாரு, நீ 100 100ல ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்றது எனக்கு விருப்பம் கிடையாது. நீ நம்பர் 1 பெர்சனா இருக்கணும். மொத ஆளா நீ தான் இருக்கணும்." அப்படின்ற மாரி அவரு இவனுக்கு அட்வைஸ் குடுத்துட்டு இருக்கிறத நெனச்சு பார்த்துட்டு, இவன் இந்த பக்கம் வரக்குள்ள இவனுக்கு சட்டு புட்டுன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. என்னன்னா, இவன் கூட அசிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கு இவங்க எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. அப்படின்ற மாரி மெசேஜ் வந்துட்டு இருக்க, இவன் பார்க்குறான்னு தெரிஞ்சோனே, அந்த மெசேஜையும் அவங்க டெலீட் பண்ணிடுறாங்க. அத பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் கெத்தாவே இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும். என்ன பத்தி பேசணும்னா, என் மூணுக்கு முன்னாடி கூட வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாத பயல்களா இருக்கானுங்களே. நான் தான்டா நம்பர் 1 பெர்சனா இருப்பேன். நான் தான்டா இந்த லாலே வந்து நம்பர் 1 பெர்சன் அப்படின்ட்டு கதவ வேகமா இவன் தொறக்க, சட்டுன்னு வந்து ஒருத்தன் மேல இடிச்சிருது. அவனும் "ஐயோ! அம்மா என் கை போச்சே!" அப்படின்ட்டு அவன் அந்த பக்கமா போய் உட்கார, இவனுக்கே கொஞ்சம் வருத்தமா போயிடுது. அந்த பையன் கையிலயும் ரத்தம் வரும். அது மட்டும் இல்லாத கதவுலயும் போட்டிருக்கும். இந்த மாரி பொறுமையா தொறங்க அப்படின்றத. அதெல்லாம் பார்த்துட்டு, அச்சோ! அந்த பையன் கையில வேற ரத்தம் வருதே! இதெல்லாம் நம்பளால தான். நம்ப கவனிக்காத வந்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம தான் சொல்யூஷன் தரணும் அப்படின்ட்டு இவனோட கர்ச்சீஃப போய் குடுக்க, அந்த பையன் இருந்துட்டு மெல்லமா ஏஞ்சு பார்க்குறான். அப்ப இவன பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் நம்மளோட 2ண்ட் மெயின் லீட். அவனோட பேரு ஹருட்டோ. அவனும் இருந்துட்டு, "இல்ல பரவால்ல. என்கிட்ட இருக்கு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்லப்பா இத வாங்கிக்கோ" அப்படின்ற மாரி சிரிச்சுக்கிட்டே இங்க நம்மளோட ஷூவ சொல்ல, அவனும் வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு ஷூ மனசுக்குள்ளேயே, "இந்த மனுஷங்க பயபுள்ளைங்களால ரொம்ப தொல்லையா தான் இருக்கும். ஏதாச்சும் அவங்க கிட்டேருந்து எனக்கு வேணும்னா, கண்டிப்பா அவனுங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்" அப்படின்ற மாரி இவனும் வந்துட்டு பல்ல காமிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் வந்துட்டு ஹருட்டோ, "எப்பா ரொம்ப நல்லவரா இருக்காரே இவரு. நம்மளுக்காக கர்ச்சீஃப்லாம் குடுக்குறாரு. ரொம்ப பரவால்ல" அப்படின்ற மாரி இங்க இவன் நெனச்சுட்டு, அந்த அடிப்பட்ட இடத்துல அந்த கர்ச்சீஃப வச்சுட்டு இருக்கக்குள்ள, இங்க வந்து ஹருட்டோ வந்துட்டு நம்ம ஷூவ பார்த்துட்டு, "நீங்க ரொம்ப ஸ்வீட்டு. அது மட்டும் இல்லாத ரொம்ப கைண்டு. ரொம்ப ஹெல்பிங் மைண்டா இருக்கீங்க" அப்படின்ற மாரி இங்க இவன் கியூட்டா அப்படி சொல்ல, "என்னது நான் வந்து கைண்டா?" அப்படின்ற மாரி இங்க ஷூவ பார்த்துட்டே இருப்பான். அப்ப அது மட்டும் இல்ல மறுபடியும் வந்துட்டு அவனோட ஃபேஸ பார்த்துட்டு, "நீங்க ரொம்ப கைண்டு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நான் வரேன் மிஸ்டர்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அங்கேருந்து இவன் கிளம்பி போக, இங்க இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. என்னடா படபடன்னு வருது அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு ஷிவு நின்னுட்டே இருப்பான்.
அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த சிவ பயபுல வந்துட்டு மனுஷங்க கிட்ட தவிர மத்த எல்லாத்துக்கூடயும் பேசுவான்னு நெனைக்கிறேன். அவன் செடி குட்டி குட்டியா வளர்த்துட்டு இருப்பான் மினி பிளான்ட். அது கூட போய் அவன் பேசிட்டு இருப்பான். "என்ன பண்ணி ரொம்ப ட்ரை ஆயிட்ட? இந்தா தண்ணிய குடி" அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்க. இங்க இருந்துட்டு "என்ன நீ இவ்ளோ டர்ட்டியா இருக்க? உன்ன நான் தொடச்சு விடுறேன்" அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு "நீ இப்ப என்ன சொல்ல வர?" அப்படின்ட்டு அந்த செடிகிட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள, இந்த பக்கம் ஹரோட்டா வந்து "நீ ரொம்ப கைண்டு" அப்படின்னு சொன்னது அவன் காதுல விழுது. "என்னது கைண்டா? அந்த பையன் சொன்னது என் காதுல ஏன் விழுவுது இப்ப?" அப்படின்ற மாரி இங்கேயும் முழிச்சுட்டே இருப்பான். மறுபடியும் வந்துட்டு, "என்ன சொன்ன?" அப்படின்ற மாரி அந்த செடி காதுல வச்சு கேட்க, திரும்பியும் வந்துட்டு, "நீ ரொம்ப கைண்டு தான். ரொம்ப ஸ்வீட்டு" அப்படின்னு ஹரோட்டா சொன்னது தான் இவன் காதுல விழுது. சட்டுன்னு அத கீழ வேற போட்டுர்றான் அந்த செடிய. "என்னடா இது! இப்படிலாம் நம்மளுக்கு வரவே வராதே! நம்ம பீஸ்ஃபுல்லா எங்கேயாச்சும் போயிட்டு வரணும்டா" அப்படின்ட்டு இவனும் வந்துட்டு ஒரு தொப்பிய மாட்டிட்டு கேம்புக்கு போறான். அங்க போனா இவனுக்கு சுத்தமா ஒண்ணுமே செட் ஆவலங்க. டென்ட் கட்டுறான், அவன் டென்ட் ஒழுங்கா நிக்க மாட்டேங்குது. அப்புறம் சாப்பாடு சமைக்கலாம் அப்படின்ட்டு நெருப்ப பத்த வைக்கிறான், சுத்தமா வர மாட்டேங்குது. பேப்பர வச்சு பத்த வைக்கலாம் அப்படிங்கிறதுல சப்புன்னு பத்திக்குது. அதுக்கு வேற பயந்துட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான் நம்ம சிவு. அப்புறம் "எப்பா இதுக்கு மேல முடியலடா, பசி தாங்க முடியலடா" அப்படின்ட்டு அவன் ஒரு முட்டாய எடுத்து தின்னுட்டு இருக்கக்குள்ள, டக்குனு ஹரோட்டாவோட வாய்ஸ் கேக்குது. "ஏன் மிஸ்டர்" அப்படின்ட்டு. "என்னது இவனா? ஒரு வேள இவன பத்தியே யோசிக்கிறதுனால எனக்கு இல்யூஷனா இருக்குமோ? கண்டிப்பா இது இல்யூஷன் தான்" அப்படின்ட்டு இவனும் வந்துட்டு அவனே பார்த்துட்டு இருக்க. ஹரோட்டா வந்துட்டு டக்குனு வந்துட்டு ஷிவோட கன்னத்துல அப்படியே தடவி விட்டுர்றான். "ஆத்தாடி டேய் என்னடா பண்ற நீ?" அப்படின்ட்டு நம்மளோட ஷிவு வந்துட்டு சக்குன்னு எந்திரிக்க, "நான் இல்யூஷன்லாம் இல்ல. உண்மையிலேயே நான் தான் வந்திருக்கேன். இந்த பக்கம் பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்ப ஏதோ டென்ட் மாரி இருந்தது. அங்க நீங்க உட்கார்ந்திருந்தீங்க. அதான் உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "நீ எதுக்கு இங்க வந்த? இப்போ உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாரி இங்க ஷிவு கேட்டுட்டு இருப்பான். அப்போ உடனே வந்துட்டு, "என்னங்க நீங்க சமைக்கிறீங்க? ஒரு சாப்பாடு கூட உங்களுக்கு சமைக்க தெரியாது போல. இருங்க நான் நெருப்பெல்லாம் பத்த வச்சு உங்களுக்கு சாப்பாடு வந்து செஞ்சு தரேன்" அப்படின்ற மாரி அவன் உடனே வந்துட்டு செய்ய உட்காந்துருவான். "ஆமா இதுக்கு முன்னாடி கேம்புக்குலாம் இங்க வந்திருக்கீங்களா? 1 டைம் வந்திருக்கீங்களா? இல்ல 2, 3 டைம் வந்திருக்கீங்களா? ஒரு 4?" இதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம நின்னுட்டே இருப்பான் நம்ம சிவு. ஆனா இவன் இருந்துகிட்டு "ஒரு 11 டைம் வந்திருப்பீங்களா?" அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான் நம்மளுடைய ஹரோட்டோ. "என்னடா இவன் இப்படி இருந்தும் தொல்ல பண்றானே நம்மள" அப்படின்ட்டு சிவு இருந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க. "என்ன எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கீங்க? ஆனா இத பார்க்க அப்படியே கியூட்டா இருக்கு" அப்படின்னு நம்ம சொல்ல, இங்க சிவுக்கு ஒரு மாரி ஆவுது. "டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? ரொம்ப தொல்ல பண்ணாத" அப்படின்ற மாரி இவன் சொல்லிட்டு திரும்ப, "என்ன தொல்லையா பண்றேன்? உண்மைய தானே சொல்றேன்" அப்படின்ற மாரி ஹரோட்டா சிரிச்சுட்டு இருப்பான். இங்க அப்படியே ஹரோட்டா சமைச்சு சிவுக்கு குடுக்க, "இந்தாங்க இதுல ஒரு பீஸ சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்ல, அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு, "ஏய் என்னடா செஞ்சு வச்சிருக்க? இப்படி ரெஸ்டாரண்ட்ல செஞ்ச மாரி செஞ்சிருக்கானே" அப்படின்ட்டு. "யாருடா நீ இந்த பூமியில வந்து பொறந்தவன்?" அப்படின்ற மாரி அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு, வெளில இங்க ஹரோட்டா நல்லா இருக்கான்னு கேட்கிறப்ப, நல்லா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் உப்பு பத்தல" அப்படின்ற மாரி நல்லா இல்லாத மாரி இப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி, ஆனா உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கண்டுபிடிச்சுருவேன் அப்படின்ற மாரி ஹரோட்டா போய் சொல்லிட்டு அங்க உட்கார, "ஆமா, நீங்க வச்சிருக்க பொருள்லாம் ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க பெரிய ஆஃபீசர். ஒரு லாயர் தானே?" அப்படின்ற மாரி கேட்க, "இவன் என்னடா இப்படி கரெக்ட்டா சொல்லிட்டான்" அப்படின்ற மாரி, "உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு நம்ம சொல்ல, "அதான் நான் சொன்னனே, உங்க மனசுக்குள்ள என்ன நெனச்சாலும் அத நான் கண்டுபிடிச்சுருவேன்" அப்படின்ட்டு இங்க ஹரோட்டா சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு ஹரோட்டாக்கு ஒரு கால் வரும். அத எடுத்துட்டு இவன் பேசிட்டு இருக்க, "என்னடா அவன் இப்படிலாம் பேசுறானே" அப்படின்ட்டு இங்க வேற சிவுக்கு ஒரு மாரி ஆவுது. இவனும் கால் பேசிட்டு, "இந்த மாரி எனக்கு அவசரமா வேல வந்துருச்சு. நான் இப்ப கெளம்ப போறேன். நம்ம திரும்பியும் கண்டிப்பா மீட் பண்ணுவோம்" அப்படின்ற மாரி இங்க ஹரோட்டா சொல்லிட்டு அங்கேருந்து கெளம்பி போயிடுவான். ஹரோட்டாவும் போகல, வானத்துக்கு பூமிக்கு கீழ குதிச்சு குதிச்சு போக, அத பார்த்துட்டு "யாருடா இவன்? மறுபடியும் மீட்டா? வாய்ப்பே இல்லப்பா சாமி" அப்படின்ற மாரி இங்க இவன் முழிச்சுக்கிட்டு அந்த திரும்பி அத சாப்பிட்டு பார்க்குறான். உண்மையிலேயே ரெஸ்டாரண்ட்ல சமைச்ச மாரி தான் இருக்கு. இவன் என்ன எங்கேருந்து திடீர்னு என்கிட்ட வரான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான் நம்ம சிவு. அப்படியே இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கக்குள்ள, "எப்பா இந்த கேம்ப் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப கண்ண மூடி தூங்குவோம்" அப்படின்ட்டு இவனும் கண்ண மூட, அப்ப ஹரோட்டா வந்துட்டு, "நீ ரொம்ப கியூட்டு" அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அது இவனுக்கு முன்னாடி வந்து போகுது. "என்னது கியூட்டா?" அப்படின்ட்டு இவன் கண்ண முழிச்சு பார்த்துட்டு, என்னடா இவனோட ஞாபகமே வந்துட்டுருக்கு. கண்டிப்பா மறுபடியும் நம்ம சந்திக்கவே கூடாதுப்பா சாமி அப்படின்ட்டு இவனும் அப்படியே படுத்துட்டு இருக்க, யாரோ இவனோட டென்ட்டோட ஜிப்ப தொறக்கிற மாரி இருக்கு. யாருன்னு பார்த்தா வேற யாருமே இல்ல, ஹரோட்டா தான். "ஏய் மிஸ்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா?" அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பக்கம் மறைஞ்சுக்கிறான். "இங்க பாரு நீ கத்தாத. இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்டா நான் இல்லன்னு சொல்லிடு தயவு செஞ்சு" அப்படின்ற மாரி இவன் இப்படி சொல்லிட்டு அங்க போய் ஒளிஞ்சிக்க, அப்போ ஒரு அம்மா இருந்துட்டு, "ஹரோட்டோ, ஹரோட்டோ" அப்படின்ட்டு கூப்பிட்டு வராங்க. இங்க "ஹரோட்டோ வந்தானா தம்பி?" அப்படின்ற மாரி இங்கே இருந்துட்டு நம்ம சிவுட்ட கேட்ப, "ஹரோட்டாவா? யாரு?" அப்படின்ற மாரி கேட்பான். "இல்ல வெள்ள கலர் சட்டைய போட்டுக்கிட்டு வந்தானே, நீ பார்த்தியா?" அப்படின்ற மாரி கேட்க, "அதெல்லாம் பார்க்கல" அப்படின்ற மாரி இங்க சிவு சொல்ல அவங்களும் போயிடுவாங்க. ஆனா அவனோட ஸ்மெல் இங்க வந்துச்சே அப்படின்னு அந்த அம்மா அங்கேயும் தான் ரவுண்ட் அடிச்சுட்டு தெரியும். உடனே அங்க போனதுக்கப்புறம், "அப்பாடா எனக்கு தூக்கம் வருது" அப்படின்ட்டு ஹரோட்டா பாட்டுலயே இருந்துட்டு சிவுவோட பெட்ல படுக்க, "டேய் என்னடா பண்ற? ஏந்திருடா" அப்படின்ற மாரி இங்க சிவு சொல்லிட்டு இருப்பான். "மிஸ்டர் ப்ளீஸ்
அப்படின்ட்டு அவன் மடியில படுத்துக்கிட்டு, இந்த மாரி எனக்கு காட்டி கொடுக்காததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பாட்டுல படுக்க, இங்க சிவ இருந்துட்டு, இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? இவன நம்ம கையில அடிபட்டுருச்சு. சமைச்சுலாம் வேற குடுத்துருக்கான். ஆ பரவால்ல இருந்துட்டு போட்டும் அப்படின்ட்டு இவன் நெனச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, இவனும் வந்துட்டு பக்கத்திலேயே படுத்துக்கிறான். அப்படியே காலையும் விடியுது. காலைல விடிய பக்கத்துல அரோட்டோ இல்ல. இவனும் வெளில எந்திச்சு போய் பார்க்குறான். அங்க இவனுக்கு வந்த காருமே இல்ல. எங்கடா கார் போயிருக்கும் அப்படின்ட்டு இவனு வந்துட்டு ஷாக்லயே இருக்கான். அப்புறம் எப்படியாச்சும் இவன் வீட்டுக்கு போயிட்டான் போல. வீட்டுக்கு போயிட்டு இவனும் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு, வழக்கம் போல இவனோட செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டு, அதுங்க கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான். அப்ப இவன் பேசிட்டே இருக்கக்குள்ள இவன் படிக்கட்டுல ஏறி யாரோ வர மாரி இருக்கு. வேற யாரும் இல்ல ஹரோட்டா தான். ஹரோட்டா தான் வெல்கம் ஹோம் அப்படின்ட்டு, "உன்னோட கார் ரொம்ப சொகுசாவே இருந்தது. எனக்கு இங்க வந்து சேர்றதுக்கு" அப்படின்ட்டு. கார் கீய இங்க ஷிவ பக்கம் தூக்கி போட, "நீ தான் என் கார் எடுத்துட்டு வந்தியா? டேய் என்னடா இது எதுக்கு இங்க வந்த?" அப்படின்ற மாரி கேட்க, "அதுவா நான் தான் உன்னோட 100வது ஆள்" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது 100வது ஆளா? ஆமான்டா உனக்கு நான் வந்து அசிஸ்டன்ட்டா இருக்க போறேன். அது மட்டும் இல்லாத இந்த வீட்ல தான் தங்க போறேன்" அப்படின்ற மாரி சொல்ல, "டேய் யார கேட்டு? அதுக்கெல்லாம் அலோ பண்ண முடியாது" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ அலோ பண்ணி தான்ப்பா ஆகணும்" அப்படின்ட்டு, "இரு உனக்கு ஒரு குறும்படம் காமிக்கிறேன்" அப்படின்ட்டு இவன் வந்து அரைகுறையா இருந்தத அவன் வீடியோ எடுத்து வச்சிருப்பான். அத காமிச்சுக்கிட்டு, "இங்க பாரு நீ என்ன வீட்ல மட்டும் தங்க வைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன் அசிஸ்டன்ட்டா ஏத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், இத என் Instagramல போட்டுருவேன். எனக்கு எவ்வளோ தெரியுமா ஃபாலோவர்ஸு? 1,00,000க்கு மேல. அப்படியே லைக் பிச்சு அள்ளிட்டு, நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ. நீ ஃபேமஸான லாயர் தான். இதுக்கும் ஃபேமஸ் ஆயிடுவ." அப்படின்ற மாரி சொல்லி கலாய்க்க, "டேய் யாருடா நீ? எந்த உலகத்துல இருந்துடா நீ வந்த?" அப்படின்ற மாரியே இங்க வந்து முழிச்சுக்கிட்டே இருப்பான் நம்மளோட சிவு. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த பிஎல் கன்டென்ட்க்காக. அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. என்னோட வாய்ஸ பத்தியும், இந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படிலாம் இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. என்னடா இது ஆல்ரெடி இந்த மாரி ஒரு சேனல் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கே. இன்னும் புதுசா வாய்ஸ் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும். இதுதான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸு. அந்த ட்ராமா சேனல்லயும் நான் தான் வந்து பேசிட்டு இருந்தேன். அது ஃபேக் வாய்ஸு. சம் பிரைவேட் ரீசனுக்காக அத நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளயே என்னோட வாய்ஸ மாத்திட்டேன். என்ன Instagramல ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அவங்க கூட வாய்ஸ் சேட்லாம் பேசிட்டு இருக்கக்குள்ள, "இந்த வாய்ஸே நல்லா இருக்குல்ல. நீங்க ஏன் இதுல போகாத அந்த மாரி வாய்ஸ மாத்திருக்கீங்க?" அப்படின்ட்டு நெறைய பேர் என்ட்ட கமெண்ட் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப எதுக்கு வாய்ஸ மாத்திக்கிட்டு அப்படின்றதுனால, நான் அப்படியே அந்த வாய்ஸ்லயே பேசிட்டு இருந்தேன். இப்ப அந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. வியூஸும் சுத்தமா போல. அதனால தான் ஒரு புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுலயும் பிஎல் கன்டென்ட் தான் வரும். அந்த சேனல்லயும் நான் கண்டிப்பா வீடியோ போடுவேன். ஏன்னா, அது என்னுடைய ஃபேவரைட்டான சேனலு. அந்த வாய்ஸே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அத நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த சேனல்லயும் கண்டிப்பா வீடியோ வரும். இது என்னோட ஒரிஜினல் வாய்ஸு. இந்த வாய்ஸ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றதும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அங்க இருக்க இன்கம்ப்ளீட் சீரிஸ் இந்த சேனல்ல போடலாமா அப்படின்னு எனக்கும் தெரியல. அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுவும் நான் ட்ரை பண்றேன்.